வார்த்தைகள்ல எழுத்துக்கள்ல ஒரு சக்தியை இணைச்சி கொடுக்கும்போது தான் அதுக்கு ஒரு வலுவும் அழுத்தமும் கிடைக்குது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. முண்டாசு கவி பாரதியின் அச்சமற்ற வரிகள் சின்ன குழந்தைகளுக்குள்ள கூட ஒரு எழுச்சியை தோன்றக்கூடியதா இருக்கு. அதே போலதான் மருத்துவரின் மருந்துகளை விட அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நோயாளியை சீக்கிரத்துல குணப்படுத்தும். இதையே வள்ளுவ பெருந்தகை சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல், அதாவது பயனுடைய சொற்களை மட்டும்தான் நாம பேசணும், பயனில்லாத சொற்களை நாம் பேசவே கூடாது. ஏன்னா எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலருது. நமக்குள்ள தோன்றுகின்ற எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா நாம மாத்திக்கணும். அது எப்படி சாத்தியமா அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி சிந்திப்போமா?